ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 15ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக யாழ்ப்பாணம் இணுவிலில் ஐஸ் போதை மையம் நேற்று சுற்றி வளைப்பு, சந்தேக நபர் ஒருவரும் கைது, இலங்கையில் இரண்டாவது சம்பவம் பல கோணத்தில் விசாரணை. யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியில் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி செய்யப்பட்ட இடமொன்று யாழ் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜகத் விசாந்தவின் கீழ் இயங்கும் யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப்பொருளுடன் அண்மையில் 2 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது இணுவில் பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்தே மேற்படி ஐஸ் போதை தமக்கு கிடைக்கப்பெற்றதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்தே அந்த வீடு போலீசாரால் முற்றுகையிடப்பட்ட போது அங்கு ஐஸ் உற்பத்தி இடம்பெற்றுள்ள அதிர்ச்சியான விடயத்தை போலீசார் கண்டறிந்தனர். ஐஸ் போதைப்பொருளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ரசாயனங்கள் மற்றும் ஆய்வுக்கூட பொருட்கள் என்பனவும் இதன்போது மீட்கப்பட்டுள்ளன. அந்த வீட்டைச் சேர்ந்த ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரையும் இதற்கு முன்னர் கைதான 2 மாணவர்களையும் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு போலீசாருக்கு நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. ஐஸ் உற்பத்தி இடம்பெற்றதாக கூறப்படும் வீட்டில் கைதான நபர் சந்தேகத்திற்குரிய அறையை பிறிதொரு நபரை பயன்படுத்தி வந்தார் என்றும் அவருடைய மனைவி தனியார் மருத்துவமனை ஒன்றில் தாதியாக பணிபுரிகின்றார் என்றும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். எனவே தாதியான அந்த பெண் இந்த சட்டவிரோத செயல்களுக்காக ஆய்வுக்கூட சாதனங்களை வழங்கினாரா என்ற கோணத்தில் போலீசார் சந்தேகிக்கின்றனர். பிரதான சந்தேக நபர்களாக கருதப்படும் மேற்படி தம்பதியர் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்கள் போலீசாரால் தீவிரமாக தேடப்பட்டு வருகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புலிகள் மீதான தடை மேலும் 5 ஆண்டுகள், இந்திய அரசு அறிவிப்பு. மக்கள் மத்தியில் பிரிவினைவாத போக்கினை தொடர்ந்து வளர்த்து வருவதோடு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளுக்கான ஆதரவு தளத்தை மேம்படுத்துகிறது என்பதால் புலிகளுக்கு எதிராக தடையை நீடிப்பதாக இந்தியா அறிவித்துள்ளது. விடுதலை புலிகள் இன்னும் நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்புக்கு பாதகமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக மத்திய அரசு கருவதாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு மே மாதம் இலங்கையில் தோல்விக்கு பிறகும் விடுதலை புலிகள் ஈழம் என்ற கருத்தை கைவிடவில்லை என்றும் நிதி சேகரிப்பிலும் ஈழத்துக்காக இரகசியமான செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. எஞ்சியிருக்கும் புலிகளின் தலைவர்கள் அல்லது அங்கத்தவர்கள் சிதறிய செயற்பாட்டாளர்களை மீண்டும் ஒருங்கிணைத்து உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் இந்த அமைப்பினை மீண்டும் எழுப்புவதற்கான முயற்சிகளை ஆரம்பித்துள்ளனர். விடுதலை புலிகளுக்கு ஆதரவான குழுக்கள் மக்கள் மத்தியில் பிரிவினைவாத போக்கை தொடர்ந்து வளர்த்து வருவதோடு இந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் விடுதலை புலிகளுக்கான ஆதரவு தளத்தை மேம்படுத்துகின்றன. இது இறுதியில் இந்தியாவின் பிராந்திய ஒருமைப்பாட்டின் மீது வலுவான சிதைவை மேற்கொள்வதற்கான செல்வாக்கை கொண்டிருக்கும் என்றும் இந்திய அரசாங்கத்தின் அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சுமந்திரன் சொல்வது பொய், உறுதியாக சொல்கிறார் சுரேஷ். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுமாறு எம்.ஏ. சுமந்திரனை நான் ஒருபோதும் கேட்கவில்லை. அவர் கூறியது வெறும் அப்பட்டமான பொய். அது அவரது அதீதமான கற்பனையின் வெளிப்பாடு என சுரேஷ் பிரேமச்சந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோப்பாயில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மேலும் தெரிவித்துள்ளதாவது: ஊடகங்களில் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுமாறு உங்களிடம் யாராவது கேட்டார்களா என்று சுமந்திரனிடம் வினவப்பட்ட இடத்தில் சுமந்திரன் ஆம் என்றும் நான் அவரிடம் தமிழ் பொது வேட்பாளர் கோரிக்கையை முன்வைத்ததாகவும் அந்த கோரிக்கையை தான் மறுத்ததாகவும் சுமந்திரன் தெரிவித்தார் என அந்த செய்தி அமைந்துள்ளது. இந்த தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை. ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக பொது வேட்பாளர் தொடர்பான கருத்தை அவரிடம் கேட்டிருந்தேன் என்பது மட்டுமே உண்மை. பொது வேட்பாளரது தேவையை பற்றி நான் கூறியிருந்தது மாத்திரமில்லாமல் அவரது கருத்தையும் நான் கேட்டிருந்தேன். அந்த பேச்சின் போது பொது வேட்பாளராக சுமந்திரனை நிற்குமாறோ அல்லது பிறிதொரு வேட்பாளர் தொடர்பிலோ நாங்கள் உரையாடவில்லை. ஆதலால் சுமந்திரனின் கருத்துக்கள் கற்பனையின் வெளிப்பாடு. தமிழ் பொது வேட்பாளர் தேவை என்பதில் EPRLF மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் சுமந்திரன் கூறியுள்ள இந்த கருத்துக்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை
அர்த்தமற்று போகச் செய்வதற்கான நடவடிக்கையாகவும் பார்க்க வேண்டியுள்ளது. இவ்வளவு ஒரு குறுகிய நோக்கங்களை சிந்தனைகளை கொண்டவராக எவரும் இருக்கக்கூடாது என்பதும் எனது வேண்டுகோளாக இருக்கிறது. ஆகவே நடக்காத அல்லது பேசப்படாத விடயத்தை பேசியது என்று சொல்வது ஏற்புடைய விடயம் அல்ல. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கு சுமந்திரனை விட தகுதியான பக்குவமான பலர் கட்சிகளிலும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களாகவும் இருக்கின்றனர். இந்த தெளிவுபடுத்தலை தமிழ் மக்களுக்கு வழங்குவதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் வந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழர்களின் வாக்கு சஜித்துக்கே கிட்டும், ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தான் தற்போது ஆட்சி செய்கிறார். அவர் தமிழ் பேசும் மக்களுக்காக என்ன செய்துள்ளார்? எனவே சஜித்துக்கே சிறுபான்மையின மக்களின் ஆதரவு கிட்டும் என்று அடித்து கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, சிறுபான்மையின மக்களுக்காக ரணில் விக்ரமசிங்கே தற்போது என்ன செய்துள்ளார்? அவரிடம்தான் தற்போது அதிகாரம் உள்ளது. தமிழ் பேசும் மக்களின் கட்சிகள் எம்முடன் தான் கூட்டணி வைத்துள்ளன, பேச்சுக்கள் நடத்தப்படுகின்றன. அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியின் போது சர்வதேச நாணய உடன்படிக்கை மறுசீரமைக்கப்படும், நாட்டிற்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் அது மாற்றப்படும். இதற்கான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இறுதிப் போரின் போது 7721 பேரே இறப்பாம். இறுதிப் போரின் போது பெருமளவான மக்கள் கொல்லப்பட்டனர் என கூறப்படுவது அப்பட்டமான பொய்யாகும். புலிகள் உட்பட 7721 பேரே உயிரிழந்துள்ளனர் என்று ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் கடற்படை அதிகாரியுமான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வீரசேகர மேலும் தெரிவித்துள்ளதாவது, போரின் போது பெருமளவான மக்கள் கொல்லப்பட்டனர் என்று சிலர் கூறுகின்றனர். 40,000 பேர் உயிரிழந்தனர் என்று தரஸ்மென் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் 7720 பேரை உயிரிழந்தனர் என்று ஐநா அறிக்கையாளர் கூறியுள்ளார். அதில் புலிகளும் உள்ளடங்குகின்றனர். அமெரிக்கா, இங்கிலாந்து போர்சார் அதிகாரிகளும் புலிகள் உட்பட 7000 முதல் 8000 வரையானோரை உயிரிழந்தனர் என கூறியுள்ளனர். எனவே பெருமளவானோர் கொல்லப்பட்டுள்ளனர் என கூறப்படுவது அப்பட்டமான பொய்யாகும். புலிகள் மக்களை பணைய கைதிகளாக வைத்திருந்தனர், கொலை செய்தனர். இதன்போது தமிழ் அரசியல்வாதிகள் எங்கிருந்தனர்? இதேவேளை உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு ஆபத்தானது, அதன் பின்னணியில் சூழ்ச்சி உள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கையின் ஒற்றையாட்சியை பேணுவதில் இந்தியா அர்ப்பணிப்பு. இந்திய தூதுவர் சந்தோஷ் யா தெரிவிப்பு. இலங்கையில் ஒற்றையாட்சியை பேணுவதற்கு இந்தியா அர்ப்பணிப்புடன் செயற்படும் என இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யா தெரிவித்துள்ளார். ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் சந்தோஷ் யா மேலும் தெரிவித்துள்ளதாவது, இலங்கை அரசாங்கம் 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி தமிழர்களை கௌரவமாகவும் கண்ணியமாகவும் நீதியாகவும் சம பிரஜைகளாகவும் நடத்த வேண்டும். நல்லிணக்க செயற்பாடுகளில் இந்தியா நீண்ட காலமாக பங்காற்றி வருகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கில் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து இந்தியா பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க உள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, பிரபாகரன் வீட்டின் முன்றலில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி. விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களது பூர்வீக வீட்டிற்கு அருகில் ஆலடி சந்தியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இதன்போது முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தியில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூர்ந்து இரு மாவீரர்களின் தந்தையான தங்கேஸ்வரனால் பொதுச்சுடரேற்றி வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஈகச் சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நினைவேந்தல்களை தடுத்தால் தமிழரின் போராட்ட உணர்வு தீவிரமடையும், விக்னேஸ்வரன் எச்சரிக்கை. முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் 3 பெண்கள் உட்பட 4 இரவு வேளையில் மிக மோசமான முறையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டமையை கண்டித்து தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் கொழும்பிலிருந்து கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதில் அவர் தெரிவித்திருப்பதை வருமாறு: இரவில் ஆண் போலீசாரால் அநாகரிகமான முறையில் பெண்கள் கைது செய்யப்படுகின்றார்கள்.
நம் நாடு எங்கே போகின்றது? 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி இறந்தவர்களின் நினைவாக கஞ்சி வழங்கிய சில பெண்கள் போலீசாரால் வலுக்கட்டாயமாக முரட்டுத்தனமாக கைது செய்யப்பட்டு அவர்களது வீடுகளிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இவ்வாறு கஞ்சி வழங்குவது ஆரோக்கியமற்றது என நீதிமன்றத்தில் போலீசார் உத்தரவு பெற்று அவ்வாறு விநியோகிக்க தடை உத்தரவு வாங்கியுள்ளார்கள் என தெரிவிக்கின்றது. அப்படியானால் பொது சுகாதார அதிகாரி மூலம் அல்லவா அந்த உத்தரவை பெற்றிருக்க வேண்டும்? போலீஸ் எதற்கு? அம்பிகா சட்கோநாதன் அம்மையார் கேட்டது போல் மே தினத்தையொட்டியோ அல்லது வெசாக் தினத்திலோ போலீசார் அத்தகைய தடை உத்தரவுகளை பெறுவார்களா என்று அவர் கேட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தடை உத்தரவை காண்பித்து அம்பாறையில் நினைவேந்தலை தடுத்து நிறுத்திய போலீசார். மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு. அம்பாறை பெரிய நீலாவணை பாண்டிருப்பு பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை முன்னெடுப்பதற்கு போலீசார் தடை ஏற்படுத்தினர். இது தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களின் நினைவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டு வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நேற்று கல்முனை பாண்டிருப்பு அரசடி அம்மன் ஆலயம் ஒன்றில் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினர் பொதுமக்களுடன் இணைந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பெரிய நீலாவணை போலீசார் கல்முனை நீதவான் நீதிமன்ற தடை உத்தரவை காண்பித்து குறித்த நிகழ்வை நிறுத்துமாறு தடை ஏற்படுத்தினர். இவ்வாறான நிலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வளங்களை செய்ய முடியாத ஏற்பாட்டாளர்கள் அங்கிருந்து வெளியேறி கல்முனை மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு சென்று தமக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பில் முறைப்பாடு செய்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புலிகளின் அடையாளங்களை பயன்படுத்தாமல் நினைவேந்தல் செய்பவர்களை போலீசார் கைது செய்ய முடியாது. பாதுகாப்பு சபையில் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. விடுதலை புலிகள் அமைப்பின் சின்னம், சீருடை மற்றும் அந்த அமைப்பின் அடையாளங்களை பயன்படுத்தாமல் நினைவேந்தல் செய்கின்றவர்களை போலீசார் கைது செய்ய முடியாதென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. நேற்றைய தினம் இடம்பெற்ற பாதுகாப்பு சபை கூட்டத்திலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேற்கண்டவாறு கூறியதாக அச்செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை மேற்குறிப்பிட்ட கருத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏலவே கூறியிருந்த போதிலும் அதனை போலீசார் கிஞ்சித்தும் கடைபிடிப்பதாக இல்லை என அரசியல் நோக்கர்கள் கருத்துரைத்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நினைவேந்தும் உரிமையை நிராகரிக்க முடியாது, ரா சம்பந்தன் தெரிவிப்பு. தமிழ் மக்கள் தங்களது உயிர்நீத்த உறவுகளை நினைவேந்துவதற்கான முழுமையான உரிமை உடையவர்கள். அது அவர்களின் அடிப்படை உரிமையாகும். அதனை நிராகரிக்கவே முடியாது என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். திருவோணமலை மூதூர் சேனையூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை விநியோகித்தவர்கள் இரவு நேரத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு 27ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று கல்முனையிலும் கஞ்சி விநியோகிக்கும் செயற்பாட்டாளர்களுக்கு தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலை குறித்து கருத்து வெளியிடும் போதே சம்பந்தன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களை பொறுத்தவரையில் வைகாசி மாதம் உணர்வுபூர்வமானது. அவர்கள் தமது உறவுகளை நினைவுகூர்வதற்கான புனிதமான மாதமாகும். அவர்கள் போரில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவுகூர்வதற்கு முழுமையான உரித்துடையவர்கள். அவர்களின் அந்த அடிப்படை உரித்தினை யாரும் நிராகரிக்கவே முடியாது. அவ்வாறு நிராகரிப்பதற்கு இடமளிக்க முடியாது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழர்கள் பாலஸ்தீனியர்கள் விடயத்தில் இலங்கையின் இரட்டை வேடமும் நயவஞ்சகமும். பாலஸ்தீனத்தில் நடக்கும் இனப்படுகொலைதான் தமிழர்களுக்கும் நடந்தது, சுமந்திரன் தெரிவிப்பு. பாலஸ்தீனத்தில் நடக்கும் இனப்படுகொலைதான் இலங்கையில் தமிழர்களுக்கும் நடந்தது. ஆனால் பாலஸ்தீனத்துக்காக குரல் கொடுக்கும் இலங்கை தமிழர்களுக்கு என்ன செய்தது? இதுதான் இலங்கையின் நயவஞ்சகத்தன்மை மற்றும் இரட்டை வேடம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பாலஸ்தீனத்தில் இன்றைய நிலவரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். இதன்போது சுமந்திரன் மேலும் தெரிவிக்கையில், பாலஸ்தீனத்தில் இன்றைய நிலைமை மிகவும் பாரதூரமானது.
இந்த நிலைமையை யாரும் சாதாரணமாக கருதக்கூடாது. இந்த நிலையில் இந்த பாராளுமன்றத்தில் இருதலை பட்சமாக நடந்து கொள்பவர்களும் இருக்கின்றனர். அவர்களின் செயற்பாடு நயவஞ்சகமானது. மனித உரிமைகள், சர்வதேச உரிமை சட்டங்கள், இனப்படுகொலை உள்ளிட்ட சர்வதேச குற்றங்கள் தொடர்பில் அவர்கள் பேசுகின்றனர். ஒரு நாட்டுக்குள் இடம்பெற்ற பயங்கரவாத நடவடிக்கைகள் தொடர்பில் குறிப்பிட்டு பாலஸ்தீன நிலைமை குறித்து பேசுகின்றனர். பாலஸ்தீனத்தில் அதிகளவான மக்கள் கொலை செய்யப்பட்டு குவிக்கப்படுகின்றனர். இவர்களின் அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் சிறுவர்களும் பெண்களும் ஆகும். இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையான மோதலாகும். இலங்கையிலும் இதுபோன்ற நிலைமை ஏற்பட்டது. அதனை உள்விவகாரம் என்றும் சர்வதேச குற்றச்செயல் அல்ல என்றும் கூறியவர்கள் பாலஸ்தீன சம்பவத்தை உள்விவகாரம் என்று கூறுவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மாகாண சபை தேர்தல் 2025 மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடத்தில் நடத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. இது தொடர்பில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஆராயப்பட்டதாக அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போது தேர்தல்கள் தொடர்பில் அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்டதா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இதனை கூறினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிரபாகரனை பாதுகாக்க வந்த அமெரிக்க கடற்படை கப்பல் மஹிந்த எதிர்த்ததால் திரும்பிச் சென்றதா கூறுகிறார் பிமல். அமெரிக்காவின் கடற்படையின் கப்பல் ஒன்று இலங்கையை அண்மித்த சர்வதேச கடல் எல்லைக்கு வந்தது. தங்களிடம் பிரபாகரனை ஒப்படைக்குமாறு கோரினர். அப்போதிருந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் அதனை எதிர்த்தது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச கூறியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பாலஸ்தீனத்தில் இன்றைய நிலவரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதன்போது விமல் வீரவன்ச எம்பி மேலும் தெரிவிக்கையில், பாலஸ்தீன மக்களின் பிரச்சனையும் இலங்கையில் நாங்கள் முகம் கொடுத்த பிரச்சனையும் பெரும்பாலும் ஒரே மாதிரியானவையே. எமது இராணுவத்தினர் விடுதலை புலிகளை தோற்கடித்து நாட்டை மீட்க முடியாது போயிருந்தால் தெற்காசியாவில் உருவாகியிருக்கும் இஸ்ரேலாக தமிழீழம் இருந்திருக்கும். தெற்காசியாவின் காசாவாக நாங்கள் வாழும் பிரதேசம் இருந்திருக்கும். இன்று பாலஸ்தீன மக்களை போன்று நாங்களும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிட்டிருக்கும். வேலுப்பிள்ளை பிரபாகரனை பாதுகாக்க அமெரிக்காவின் கடற்படையின் கப்பல் ஒன்று இலங்கையை அண்மித்த சர்வதேச கடல் எல்லைக்கு வந்தது. தங்களிடம் பிரபாகரனை ஒப்படைக்குமாறு கோரினர். அப்போதிருந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் அதனை எதிர்த்தது. இந்தியா, சீனா போன்ற நாடுகளும் கேட்டன. ஏன் அவ்வாறு கேட்டனர்? இஸ்ரேலை போன்று இங்கும் ஈழத்தை அமைப்பதற்கே முயற்சித்தனர். ஆனால் இங்கே அமைக்க முயன்ற இஸ்ரேலை அமைக்க முடியாது போயுள்ளது. அமெரிக்கா முதலை கண்ணீர் வடித்து கொண்டு தொடர்பில் கதைக்கின்றது. எங்களுக்கு நடக்க இருந்த நிலைமை தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாலஸ்தீனத்தினர் அனுபவிக்கும் துன்பங்களை நாங்களும் அனுபவிக்க நேர்ந்திருக்கும். அது தடைப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ் கிளிநொச்சியில் நிகழ்வுகள். வடக்கு வருகிறார் ஜனாதிபதி ரணில். நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இம்மாதம் இறுதி வாரத்தில் ஜாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு வருகை தர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்திற்கு வருகை தரும் ஜனாதிபதி கிளிநொச்சி மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட வைத்தியசாலை கட்டிடம் ஒன்றை திறந்து வைப்பதுடன் ஜாழ் மாவட்டத்தில் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டிடம் ஒன்றையும் திறந்து வைக்க உள்ளார். அது மட்டுமல்லாது பலிகாம் வடக்கு பகுதியில் ஒட்டகப்புலத்திற்கு செல்லும் பிரதான பாதையினையும் உத்தியோகபூர்வமாக மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வும் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற உள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இராணுவத்தினருக்கு எதிராக சாட்சியம் திரட்டுவது தீவிரம். சர்வதேச நீதிமன்றத்துக்கு ஐநா செல்லுமா? பதறுகிறார் சரத் வீரசேகர. இலங்கை இராணுவத்தினருக்கு எதிராக சாட்சியம் திரட்டும் நடவடிக்கைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இந்த சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டு சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை இராணுவத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா என்பது குறித்து உறுப்பு நாடுகளுடன் கலந்துரையாடுவதாக ஐநா சபையின் உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளமை சாதாரண விடயமல்லவென தேசிய பாதுகாப்பு தொடர்பான பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவரும் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் அரசு தரப்பு எம்பியுமான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற பாலஸ்தீன இன்றைய நிலைமை தொடர்பான சபை ஒத்திவைப்புகளை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது.
இவை தினோக்கள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் முயற்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.